2 நபர்களின் அற்புதமான ஜெபங்கள். வேதத்தில் யாபேஸ் என்ற ஒரு நபரை குறித்து பார்க்கிறோம். நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி யாபேசின் தாய் அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். அவன் எவ்வளவாய் வேதனைப்பட்டிருப்பான்! என் தாயே எனக்கு இப்படி பெயரிட்டால் என் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று அவன் நினைத்திருப்பானே. எல்லாராலும் ஒதுக்கப்பட்டிருப்பானே. ஆனால் யாபேஸ் தான் துக்கத்தின் மகனாகவே இருந்துவிட விரும்பவில்லை. அதனால் தன் வாழ்க்கையை மாற்றுகிற தேவாதி தேவனிடம் யாபேஸ் வருகிறான். அவரை நோக்கி ஒரு அருமையான ஜெபத்தை ஏறெடுக்கிறான். அது என்ன ஜெபம்? யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடிருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். பின்பு என்ன நடந்தது? யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அது மாத்திரமல்ல, யாபேஸ் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை கற்றவனாகவும் போதிக்கிறவனாகவும் இருந்தான் என்று யூத வரலாற்றில் கூறப்படுகிறது. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இரங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று வேதம் சொன்ன வசனத்தின்படியாகவே தன் தாயால் துக்கத்தின் மகன் என்று பெயரிடப்பட்ட யாபேஸ் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மகனாக மாறுகிறான். வேதத்தில் அன்னாள் என்ற பெண்ணை குறித்து பார்க்கிறோம். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தியினால் துக்கப்பட்டு அழுது கொண்டிருந்த அன்னாள் ஒரு நாள் எழுந்திருந்தாள். கர்த்தருடைய ஆலயத்தில் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடிருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஆசாரியனாகிய ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். அன்னாளோ எந்த கோபமும் இல்லாமல் ஏலியை பார்த்து, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்கிலேசமுள்ள ஸ்திரீ. நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதேயும். மிகுதியான விசாரத்தினாலும் கிலேசத்தினாலும் இந்நேரமட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றாள். அன்னாள் ஜெபித்த ஜெபம் அவளையே மாற்றிவிட்டது. அப்புறம் அவள் துக்கமுகமாயிருக்கவில்லை. சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். அன்னாளின் ஜெபம் அற்புதத்தை கொண்டு வந்ததோடு அவளுடைய துக்கத்தை மாற்றியது. அவளுக்குள் நல்ல குணங்களை கொண்டு வந்தது. ஜெபம் மிகவும் வல்லமையானது. நாம் ஜெபிக்கிற ஜெபத்தை தேவன் கேட்கிறார். ஜெபத்தினால் பெரிய பெரிய காரியங்களை சாதிக்க முடியும்.